ஸோ இன்றைக்கி பேக் பண்ணுற ஆர்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நம்மக்கிட்ட கஸ்டமர் அப்ரோச் பண்ணி 100 செட்ஸ் ஆஃப் டாய்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதில் நான் பண்ணியிருக்க சைஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்மால் அண்ட் மினி சைஸ் டாய்ஸ் தான். பின்னாடி ப்ராப்பரான ஃபினிஷிங் கொடுத்துருப்போம். ஸோ தட் உங்களுக்கு கையில் எதுவுமே ஸ்டிக் ஆகாது ஒயிட்னஸ். அண்ட் இந்த கஸ்டமர் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணி அடுத்த நாளே இந்த ப்ராடக்ட்டை நம்ம டிஸ்பேச் பண்ணியாச்சு. அண்ட் அதுக்கு அடுத்த நாளே வந்து வித்தின் 2 to 3 டேஸ்க்குள்ள அவங்க கைக்கு இந்த ப்ராடக்ட் போயிடுச்சு. அவங்களும் ரிவ்யூ ஷேர் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து பேக்கிங் வந்து எப்படி பண்ணணும்னு கேட்குறீங்க, டாய்ஸ் வந்து சென்ட் பண்ணும்போது உடையுது அப்படின்ட்டு. நான் வந்து பண்ண பேக்கிங் தான் உங்களுக்கு இதில் காமிச்சிருக்கேன். கீழே பபிள் ரேப் வைக்கணும், மேலே பபிள் ரேப் கண்டிப்பாக வைக்கணும். இண்டிவிஜுவல் பபிள் ரேப்பும் பண்ணலாம். மீடியம் சைஸ் பெரிய சைஸாக இருந்தால் கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணியிருப்பேன். பட் ஆனால் என்னோட கொரியர் சர்வீஸில் கேட்டப்போ நீங்கள் வந்து ஃப்ரெஜைல் அண்ட் ஹேண்டில் வித் கேர் இந்த 2 வேர்ட்ஸும் யூஸ் பண்ணி எழுதுங்க. நாங்கள் வந்து அதுக்கு மேலே ஃப்ரெஜைல் ஸ்டிக்கரும் நாங்கள் வந்து ஒட்டிக்குவோம். ஸோ அதாவது அவங்களுக்கு வந்து சேஃபாக போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி கஸ்டமர் வந்து எனக்கு அடுத்த நாள் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. டாய்ஸ் எல்லாமே வந்து சேஃபாக வந்துருந்துச்சு, எதுவுமே உடையல அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கஸ்டமரும் அவங்களோட ரிவ்யூ ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதையும் இந்த வீடியோட அட்டாச் பண்ணியிருந்தேன். ஸோ இனிமேல் உங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்மால் டாய்ஸ் வேணும், பல்காக வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம பேஜுக்கு தாராளமாக டிஎம் பண்ணலாம். தேங்க்யூ.